ஸோ இன்னைக்கு நம்ம கிரேட் 12ல ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 4வது ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ கொஷினை படிச்சுக்கலாம். த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் டூ கெப்பாசிட்டர்ஸ் ஆர் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் டூ கெப்பாசிட்டர் ஆர் 3 மைக்ரோஃபேரட் அண்ட் 16 மைக்ரோஃபேரட்னு கொடுத்துருக்காங்க. வென் தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ரெண்டு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறாங்க, C1 C2. இதை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதோட ஆன்சர் எவ்வளோ வருது சொல்கிறாங்கன்னா 3 மைக்ரோஃபேரட் வருதுன்னு சொல்கிறாங்க. பேரலில் கனெக்ட் பண்ணுறாங்களாம். அப்போ அதோட ஆன்சர் என்ன வருது சொல்கிறாங்கன்னா சிபி இஸ் ஈக்குவல் டு 16 மைக்ரோஃபேரட் வருதுன்னு சொல்கிறாங்க. மைக்ரோஃபேரட் வருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மைக்ரோஃபேரட். சரி, இப்போ பாருங்கள், இந்த சிஎஸ் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம 1/CS ஃபார்முலா எடுத்து 1/CS ஈக்குவல் டு 1/C1 ப்ளஸ் 1/C2. ரெண்டு கெப்பாசிட்டர்னா இதான் ஃபார்முலா. அதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் சொல்லிக்கிறேன், 1/C1 ப்ளஸ் C2 டிவைடட் பை C1 C2ன்னு எழுதிக்கலாம். ஆர் சிஎஸ்ஸை டேரெக்டாக நான் எழுத போகிறேன் சார் அப்படின்னா C1 C2 டிவைடட் பை C1 ப்ளஸ் C2ன்னு எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? அப்போது இந்த சிஎஸோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டான். இது வந்து 3. அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C1 C2 டிவைடட் பை C1 ப்ளஸ் C2. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பேரல்னா C1 ப்ளஸ் C2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்கான், 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம், C1 இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் C2ன்னு எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டியூட் 2 in 1, 2 1ல் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், C1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு C1க்கு பதிலாக 16 மைனஸ் C2 இன்ட்டு C2 அப்படின்னு போட்டுக்கலாம், டிவைடட் பை C2க்கு பதிலாக 16 மைனஸ் C2 ப்ளஸ் C2 போட்டுக்கலாம். மைனஸ் C2 ப்ளஸ் C2 கேன்சல் ஆகிடும். இதை கிராஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. 16 3 டைம்ஸ் 48 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 16 C2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 16 C2 மைனஸ் C2 ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ இந்த பக்கம் எடுத்து வந்தீங்கன்னா C2 ஸ்கொயர் மைனஸ் 16 C2 ப்ளஸ் 48 இஸ் ஈக்குவல் டு 0. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ எனக்கு இருக்கிறது என்னது, 48. என்கிட்ட ப்ராடக்ட் பண்ணால் 48 வரணும், சம் பண்ணால் மைனஸ் 16 வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் வி கேன் கோ ஃபார் 12 4s ஆர் 48. அதுலேயுமே -4 -12 வச்சுக்கலாம். அப்போது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 48 வந்துடும், ஆட் பண்ணால் நம்மளுக்கு 16 வந்துடும். ஸோ C2 ஸ்கொயர் மைனஸ் 12C2 மைனஸ் 4C2 ப்ளஸ் 48 இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு C2 காமன் எடுங்க. இப்போது C2 மைனஸ் 12 மைனஸ் 4 இன்ட்டு C2 மைனஸ் 12, ஏன்னா மைனஸை காமன் எடுத்துகிறோம் இல்லை, இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு பேருக்கு பாருங்கள், C2 மைனஸ் 12, இன்னொரு கண்டிஷன்லையும் C2 மைனஸ் 4ன்னு இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 0. C2 இஸ் ஈக்குவல் டு எய்தர் இட் கேன் பி 12 ஆர் இட் கேன் பி 4. அப்போது C1 கண்டுபிடிக்கணும். C1 ப்ளஸ் C2 எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாவில், 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் நான் இங்கே என்ன பண்ணலாம், C2 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது C1 ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ C1 இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 12. அப்போ C1 இஸ் ஈக்குவல் டு 4 மைக்ரோ ஃபேரட் வரும். ரைட்டுங்களா? எப்போ C1 வந்து வென் C2 இஸ் ஈக்குவல் டு 12 மைக்ரோ ஃபேரட். ரைட்டா? அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், C1 ப்ளஸ் C2 இஸ் ஈக்குவல் டு 12, சாரி 16 இருக்கா. இப்போது வந்து C2 வந்து 4 இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அப்போ C1 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 16. அப்போது C1 இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 4. 16 மைனஸ் 4 பண்ணிங்கன்னா 12 வரும். ஸோ 12 மைக்ரோ ஃபேரட். அப்போ 12 மைக்ரோ ஃபேரடும் வரலாம். எப்போ, வென் C2 is equal to 4 மைக்ரோஃபேரட். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஓகேம்மா, தேங்க்யூ.